கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நபர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுவதால் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அப்துல் ஒய்சூர். கடந்த 17 ஆண்டுகளாக கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பயனின்றி அவர் உயிரிழந்தார். கோவை நீதிபதி வேலுச்சாமி முன்னிலையில் உடற்கூறு ஆய்வு முடிந்ததும் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கிருந்து வின்சென்ட் சாலை உக்கடம் வழியாக அப்துல் ஒய்சூரின் உடல் அவரது இல்லத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அப்துல் ஒய்சூர் மரணம் குறித்து பேட்டியளித்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நோயுற்று இருக்கக்கூடிய அத்துணை சிறைவாசிகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்தவர்களையும் 65 வயதை கடந்த முதியவர்களையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். அப்துல் ஒய்சூருடைய மரணத்தை பற்றி நீதி விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும்.